லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மேடம் 4 ரோடு பிரியுது. இதுல எந்த ரோட்ல மேடம் போறது? அவன் பாப்பாவை எந்த பக்கம் தூக்கிட்டு போனான்னு தெரியலையே. இப்ப என்ன பண்றது? 4 ரோடு ஒரே மாதிரி தான் இருக்கு. ஏதாவது ஒரு ரோட்ல போங்க. சார் அப்படி போனா சிக்கல் ஆகிடும் சார். நாம ரூட் மாதிரி போய் குழந்தைய தூக்கிட்டு போனவன் குழந்தைய ஏதாவது பண்ணிட்டானா? அழுகாதீங்க மேடம். இல்ல, என் பாப்பாக்கு எதுவுமே ஆகாது. பாப்பா சாமி இருக்கிற இடத்த அந்த இயற்கையை நமக்கு சொல்லும். ஹலோ, எமர்ஜென்சி. கிட்னாப் ஆன குழந்தைய பத்தி இன்ஃபர்மேஷன் ஒன்னு கிடைச்சிருக்கு. குழந்தைய கிட்னாப் பண்ணவன் கைகான் குப்பத்துல இருக்க அம்மன் கோயில் பக்கத்துல ஆட்டோ விட்டுட்டு குழந்தைய தூக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கான். ஓவர். பக்கத்துல யார் இருக்கீங்களோ உடனே போய் அவங்க குழந்தைய காப்பாத்துங்க. மேடம் கைகான் குப்பம் பக்கத்துல தான் இருக்கு. அப்போ சீக்கிரமா போங்கண்ணே. ஓகே மேடம். நான் ஸ்ரீஜா மேடம் சொல்லி தான் வந்திருக்கேன். இது வரைக்கும் ஸ்ரீஜா மேடத்தை பற்றி எதுவும் சொல்லலைல்ல? இது வரைக்கும் சொல்லலை, ஆனால் இப்போ அடிச்சா சொல்லிடுவேன். சொல்லிடாத. நீ சொன்னா அப்புறம் நான் இல்லை, உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அமைதியாக இருந்தா உன்னை வெளியில் கொண்டு வந்துடுவேன். நான் அமைதியாக இருக்கணும்னா இந்த போலீஸ் என்னை அடிக்கக்கூடாது. அதுக்கு ஏதாவது பண்ணுங்க. சரி, நான் பண்ணுறேன். தவறா ஜான்சி மேடம், நீங்க என் கிளைண்ட் அடிக்க கூடாது. அடிப்பேன்னு சொன்னா நான் கமிஷனர் கிட்ட பேச வேண்டியது வரும். தாராளமா பேசுங்க. சார் கைகான் குப்பம் அம்மன் கோயில் இங்க தான் சார் இருக்கு. அப்போ பக்கத்துல தான் வந்து ஆட்டோ இருக்கணும். வாங்க போய் தேடுவோம். என்னது போன் வந்திருக்கு? ஹலோ சார், நான் வக்கீல் ரத்னகுமார் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சார், உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற B2 போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் ஜான்சி எந்த ஆதாரமும் இல்லாம என் கிளைண்ட் சுந்தரிய அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. என்கிட்டயே என் கிளைண்ட அடிச்சு துன்புறுத்துவாங்கறாங்க. அவங்க என் கிளைண்ட் அடிச்சாங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் சார். சார் கோவப்படாதீங்க. நான் ஜான்சி கிட்ட பேசுறேன். நீங்க போனை ஜான்சி கிட்ட கொடுங்க. இதோ கொடுக்குறேன் சார். மேடம், கமிஷனர் சார் உங்ககிட்ட பேசணுமா? என்ன சார் நீங்க விளையாட்டுக்கு பேசுறீங்கன்னு பார்த்தா இப்படி உண்மையிலே கால் பண்ணிருக்கீங்க. அவர்கிட்ட எல்லாம் சொன்னாதான் நீங்க அடங்குவீங்க. எஸ் சார். ஜான்சி, அது என்ன கேஸ்? அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் சார். எவிடன்ஸ் இருக்கா? எஸ் சார். சரி, அடிச்சு துன்புறுத்தாம விசாரணை பண்ணுங்க. கண்டிப்பா சார். அவங்க மேல என் விரல் நகம் கூட படாது சார். சரி, நீங்க அந்த போனை வக்கீல்கிட்ட கொடுங்க. இத கொடுக்கறேன் சார். சொல்லுங்க சார். நான் சொல்லிட்டேன் ரத்னகுமார், அவங்க அடிக்க மாட்டாங்க. தேங்க்யூ சார். ஓகே. என் கிளைண்ட பாத்துக்கோங்க. நீங்க யார்கிட்ட போய் சொன்னாலும் சுந்தரி வாழ்க்கை இனி ஜெயில்ல தான். கிளம்புங்க. இதோ பாருங்க மேடம், சுந்தரி மேல ஒரு துரும்பு விழுந்தா கூட நாளைக்கு நீங்க கோர்ட்ல பதில் சொல்ல வேண்டியது வரும். அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் இருக்கேன். எஸ் மேடம். இவளை கொண்டு போய் செல்லுல தள்ளுங்க. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். ஓகே மேடம். மாமா போ உள்ள.
மேடம் இந்த பக்கமா போலாம் மேடம், வாங்க. போலாம். என்ன ரத்னகுமார், போலீஸ் ஸ்டேஷன் போய் ஜான்சியை பத்தி பேசிட்டீங்களா? பேசிட்டேன் சார். சுந்தரி ஸ்ரீஜா மேடத்தை காட்டி கொடுக்க மாட்டால? கண்டிப்பா மாட்டாங்க சார். அதுக்கு ஏத்த மாதிரி தான் நான் ஒரு வேலை பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் சொல்ல வேண்டிய மேட்டரை ஒரு சீட்ல எழுதி சுந்தரி கிட்ட கொடுத்து வந்திருக்கேன் சார். நேர்ல சொல்ல வேண்டிய விஷயத்த ஏன் சீட்ல எழுதி கொடுத்துட்டு வந்தீங்க? அது என்னால தனியா சுந்தரியை கூப்பிட்டு பேச முடியாத சிச்சுவேஷன் சார். ஜான்சியும் கூடவே இருந்தாங்க. அதனால தான் நான் சுந்தரி கிட்ட சீட்ல எழுதி கொடுத்துட்டு வந்தேன். பட் டோன்ட் வரி சார், அவளுக்கு நம்ம சொல்ல வந்த விஷயம் கன்வே ஆயிருக்கும் சார். சார் எனக்கு ஒரு டவுட் சார். என்ன சொல்லுங்க. நீங்களே வக்கீல் தான், அப்படி இருக்கும்போது சுந்தரி மேட்டரை நீங்க டைரக்டா டீல் பண்ணாம எதுக்கு என்ன வச்சு டீல் பண்றீங்க? அது நான் ஸ்ரீஜா மேடத்தோட வக்கீல்னு ஜான்சிக்கு நல்லா தெரியும். இப்ப நான் சுந்தரிக்காக டைரக்டா ஆஜராகி சுந்தரிய வெளியெடுக்க பார்த்தேன்னா அப்ப ஜான்சி சுந்தரி ஸ்ரீஜா மேடத்தோட ஆளுதான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவா. அதனால தான் உங்களை போக சொன்னேன். ஓ அப்படியா? ஓகே சார், நான் பாத்துக்கிறேன் சார். ரத்னகுமார், ஜான்சி சுந்தரிய கோர்ட்டுக்கு கூட்டு வரும்போது நீங்க கோர்ட்ல சுந்தரிக்காக ஆஜராகி ஜாமீன் வாங்கி சுந்தரிய வெளியில எடுத்துருங்க. கண்டிப்பா சார், நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார். ஓகே சார். மேடம் குழந்தை கண்டிப்பா கிடைச்சிடும், கவலைப்படாதீங்க. ச்சே, எந்த பக்கம் போனாங்களோ தெரியலையே. மேடம் பயப்படாதீங்க மேடம், தைரியமா இருங்க. எப்படியாவது குழந்தைய கண்டுபிடிச்சிடலாம், வாங்க. சஞ்சீவண்ணா பாப்பாவை தேடி போனாரு. என்ன ஆச்சுன்னே தெரியல. ஃபோன் பண்ணி கேட்கணும். யார்கிட்ட போனை கேக்குறது? பாப்பாக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது. அவ சஞ்சீவண்ணனுக்கு கிடைச்சிடணும். யார்கிட்ட போன் வாங்கி பேசுறது? அக்கா, உங்ககிட்ட போன் இருக்காக்கா? இல்லையேம்மா. அண்ணே என்னடா அங்க போறது மங்கா மாதிரியே தெரியல. டேய், மங்கா மாதிரி இல்லடா, மங்காவே தான்டா. இன்னைக்கு அவளை விடக்கூடாதுடா, வாடா. மேடம் இந்த ஆட்டோ எங்க நிக்குது? ஆமா இதோ நிக்குது. பாப்பா 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 பாப்பாவை காணோம், பாப்பாவை காணோம். மேடம் ஆட்டோ ரிப்பேர் ஆயிடுச்சு போல இருக்கு, அதான் ஆட்டோ நிப்பாட்டிட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான். மேடம் குழந்தைய தூக்கிட்டு நடந்து போனவன் ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. இங்க எங்கே பக்கத்துல தான் இருப்பான். சரி அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? மேடம் கைகான் குப்பத்துல சின்ன சின்னதா நிறைய ரூட் இருக்குது. அது எப்படியும் தேடி போய் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் மேடம். ஆனா தேடி கண்டுபிடிச்சிடலாம், தைரியமா இருங்க மேடம். என்ன சார் இது, இவ்வளவு தூரம் தேடி வந்தோம், ஆளை பிடிக்க முடியலையே.
காதலிச்சது உண்மைனா, உனக்கும் எனக்கும் ஜென்ம பந்தம் இருக்கிறது உண்மைனா, நான் உன் மேல வச்சிருக்கிற பாசம் உண்மைனா, அந்த பாசமே நீ இருக்கிற இடத்த எனக்கு காட்டும். இப்ப நான் என் கண்ணை திறந்து எனக்கு முன்னாடி இருக்க ரோட்ல போவேன். நீதான் பாப்பா எனக்கு வழி காட்டணும். அவங்க குழந்தைய தேட போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாமளும் சும்மா இருக்க வேண்டாம். நான் இந்த பக்கம் போய் தேடுறேன், நீங்க அந்த பக்கம் போய் தேடுங்க. சரியா? ஒரு நிமிஷம் சார், என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றேன் சார். அவன் சொன்னா வந்துருவான் சார். சரி, ஓகே, கூப்பிடுங்க. ஹலோ, கண்ட்ரோல் ரூம், கண்ட்ரோல் ரூம். டேய் பழனி, சொல்டா. உன் ஆட்டோ கிடைச்சிருச்சுடா. என்னடா சொல்ற? ஆமாடா. எங்க இருக்கு வண்டி? நம்ம கைக்கான் குப்பை இருக்குல்ல, அங்க ஒரு அம்மன் கோயில் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல தான் நம்ம ஆட்டோ இருக்கு. சீக்கிரம் வாடா. இதோ உடனே வரேன்டா. யாரு கண்ணுல சிக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அவனே என்ன பார்த்துட்டானே. எப்படி இருக்க மங்கா? விதியை யாரும் மாத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா அது உன் விஷயத்துல சரியா போச்சு பத்தியா? அன்னைக்கே உன்னைய கொண்டு இருக்கணும். அன்னைக்கு அரை உசுரா தப்பிச்சு இன்னைக்கு முழு உசுரா வந்து நிக்கிற. போன தடவை மாதிரி இந்த தடவை உன்னை சும்மா விட மாட்டேன் மங்கா. என் பொழப்ப கெடுத்து என்ன நடு ரோட்ல நாய் மாதிரி அலைய விட்டேல, உன்னை கொன்னு தெருவுல விசிறண்டி. விடுங்கடா. விடு. விடுங்க சொல்றேன்ல. அண்ணே, ஓடுறானே அவன். புள்ளோ, ஏய் ஏய் நில்லு. எந்த பக்கம் போறதுன்னே தெரியலையே பாப்பா. நான் உன்னை எப்படி கண்டுபிடிப்பேன்? நீயே எனக்கு ஒரு வழியை காட்டு. டேய் வாடா வாடா. ஆட்டோ கிடைச்சிருச்சு. டேய் அவனை கண்டுபிடிச்சாடா? இல்ல மச்சான், அவனை தேடிட்டு போயிட்டு இருக்காங்கடா. டேய் நீ இந்த பக்கம் போய் தேடு, நான் அந்த பக்கம் போய் தேடுறேன். அவனை இன்னைக்கு விடவே சரி கூடாது மச்சான். நல்ல வேளை ஆட்டோ நீ போ. கிடைச்சிருச்சு. அண்ணே 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 என்னாச்சு அண்ணே?
பாப்பாவை காணுமே. பாப்பா, உனக்கு பசிக்கும்ல? இப்ப நான் எங்கடா உன்னை போய் தேடுவேன்? ஐயோ, இந்த பசங்க என் பாப்பா இருக்கிற வழியை காட்டுற மாதிரி தோணுதே. அண்ணே அண்ணா எழுந்துருண்ணே. அண்ணே என்னடாச்சு? இடியட், பார்த்து வண்டி ஓட்ட மாட்டேன். அண்ணே அண்ணா எழுந்துருண்ணே. அண்ணே என்னடாச்சு? நினைச்சேன்டா, நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் உனக்கு நல்ல சாவே வரக்கூடாது. போற வர வண்டியில அடிபட்டு சாவன்னு நான் நினைச்ச மாதிரி நடந்துருச்சு. அந்த ஆண்டவன் நீ பண்ண பாவத்துக்கான தண்டனையை உனக்கு கொடுத்துட்டான். ஏய், முட்டாள்தனமா வண்டி ஓட்ட தெரியாம இப்படி ஆக்சிடென்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஏய், எங்க அண்ணனை ஆக்சிடென்ட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆலான்னு பாக்குறீங்களா? உங்க அண்ணனை நான் ஆக்சிடென்ட் பண்ணல. ஒரு பொண்ணை விரட்டிட்டு வந்து உன் அண்ணன் தான் என் கார் மேல விழுந்துட்டான். எங்க அண்ணனை கார்ல அடிச்சு போட்டுட்டு தப்பே பண்ணாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஏய், ஸ்டாப். ஏய் நிஷா, மேடம், அவர் உயிரோட இருக்காரா இல்லையா? ஓகே மேடம். மேடம், உயிர் இருக்கு மேடம். ஓகே, கால் தி ஆம்புலன்ஸ். ஓகே மேடம். எங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்க ஆளே காணோம். மேடம், எங்க அண்ணன் எனக்கு நல்லபடியா திரும்ப வரணும் மேடம். இல்லனா உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். ஏய், டோன்ட் ஷவுட். அந்த குழந்தைய எவ்வளவு நேரம் தேடுறது? சரி, மச்சான்ட்ட கேட்டு பாப்போம். சொல்லு மச்சான். டேய், ஆட்டோல கடத்தினவனை பாத்தியாடா? நானும் தேடிக்கிட்டு தாண்டா இருக்கேன். கண்ணுல சிக்க மாட்டேங்கிறான்டா. நீ பாத்தியாடா? டேய், நானும் தேடிக்கிட்டு தாண்டா இருக்கேன். அவனை எங்கேயுமே காணண்டா. பாவண்டா, அந்த அம்மா அழுவுதுடா. டேய், அவங்கள அழ வேணான்னு சொல்டா. எப்படியாவது இன்னைக்கு அவனை கண்டுபிடிச்சிருவோம்டா. சரி மச்சான், நான் வச்சிடுறேன். கண்ட்ரோல் ரூம் ஓவர். ஹலோ, எஸ் ஓவர். அந்த குழந்தைய கடத்தனவனை பத்தி ஏதாவது டீடைல் கிடைச்சதா? ஓவர். இல்ல சார், அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். அவன் எங்கேயுமே கிடைக்கல சார். பாப்பா, பாப்பா, நீ எங்க பாப்பா இருக்க? என்னால தேட முடியல பாப்பா. நீ எங்க இருக்கேன்னு நீயே காட்டி கொடுறா. நான் இப்ப எந்த பக்கமா போகணும்? இந்த சந்தா இல்ல இந்த சந்தா, எனக்கு தெரியல. பாப்பா, நான் இந்த பக்கம் தான் வரணுமா? எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுடா. எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நீ கிடைச்சிருவ. சொல்லுங்க ருத்ரா மேடம். சார், ஐ ஹேவ் அ ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் மேடம்? என் டிரைவர் ஒருத்தர் மேல ஹிட் பண்ணிட்டாரு. பட் ஃபால்ஸ் அவன் மேல இருக்கு. ஏதோ ஒரு பொண்ணை விரட்டிட்டு வந்து எங்க கார் மேல விழுந்துட்டான். இப்ப நான் என்ன பண்றது? மேடம், உங்க டிரைவர் ஆக்சிடென்ட் பண்ண ஆளு உயிரோட இருக்காரா இல்ல செத்துட்டாரா? உயிரோட தான் இருக்காரு. ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிருக்கேன். சரி மேடம், உங்க டிரைவரை பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆக சொல்லுங்க. இப்போதைக்கு நீங்க சென்னைக்கு வந்தது யாருக்கும் தெரிய வேணாம். நீங்க ஃபிளைட் பிடிச்சு உடனே மும்பைக்கு போயிடுங்க. ஏன் சொல்றேன்னா, மீடியாவுக்கு தெரிஞ்சா உங்களுக்கு சிக்கலாயிடும். ஓகே சார், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட்.
எந்த பக்கம் போகணும்? அவன் குழந்தைய கடத்திட்டு எந்த பக்கம் போனானே தெரியலையே. கடவுளே, நான் இப்போ இந்த பக்கம் போகவா இல்ல இந்த பக்கம் போகவா? என் குழந்தைய கண்டுபிடிக்க எந்த பக்கம் போகணும்? என்னது, நம்ம எந்த பக்கம் போகணும்னு நினைச்சிட்டு இருந்தா 2 முறை பால் இந்த பக்கம் போகுது. அப்போ கடவுள் இந்த பக்கமா போ சொல்றாரா? கடவுளே, நான் இந்த பக்கம் தான் போகணும்னா இன்னொரு வாட்டி பால் இந்த பக்கம் வரணும்.